இப்படி தான் ஒரு செல்ஸ் வந்து இவங்களுக்கு பேட்டரி பேக் உருவாகிறதுக்கு வருது. இது ஒவ்வொன்றுமே வந்து ஒரு செல்லு. அப்போது ஒரு டூ வீலருக்கு இது மாதிரி 384 குவான்டிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 384 குவான்டிட்டிஸை பேக் பண்ணி தான் ஒரு பேட்டரி பேக் அப்படிங்கிறதே உருவாகுது. அப்போ அந்த பேட்டரி பேக் எப்படி உருவாக்குறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி வந்து அந்த செல்ஸை இங்கே வந்து லோட் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து கம்ப்ளீட்டாக இதில் லோட் ஆகி இதை ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு பேட்டரிலையும் ஒரு பர்டிகுலர் சார்ஜ் லிமிட்டோடு தான் இவங்களுக்கு உள்ளே வருமாவாம். அப்போது ஒரு பேட்டரி பேக்கில் கனெக்ட் பண்ண போகிற அத்தனை செல்ஸுமே ஒரே லெவல் ஆஃப் சார்ஜிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 60% இருக்கணும் அப்படின்னா எல்லாமே 60 இருந்தால்தான் அதை கனெக்ட் பண்ணால் அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது ஃபங்க்ஷன் ஆகும். அப்போது இது எல்லாமே 60 இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இங்கே நடக்குது. இங்கே லோட் பண்ணும்போது அதை இங்கே டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மானிட்டரில் டிஸ்பிளேயில் வந்து பண்ணுது, அதோட சார்ஜ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்தது தான் இது. ஸோ அப்போ ஒரு பேக்குக்கு 384 அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி ஒரு இதை இப்படி டெஸ்ட் பண்ணி இங்கே ஃபுல்லி வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. அப்போ ஒரு சில இதில் 60 இருக்கும், ஒரு சில இதில் 59 இருக்கும், இல்லை 58 இருக்குன்னா அப்போ 58 இருக்கிறதெல்லாம் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணுது, 60 இருக்கிறதெல்லாம் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணுது. அப்படி ஒரு சார்ஜ் வேல்யூக்கு ஏற்றாப்பில் அதை செக்ரிகேட் பண்ணி இந்த மிஷின் வந்து அடுக்கி ஒரு பேக்காக வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதை அப்படியே எடுத்து ஒரு வெஹிக்கிள்க்குரிய பேக்காக வந்து உங்களுக்கு மாற்றுறாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இது வந்து டாப்பில் ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டர் மாதிரி இருக்குது, கீழே ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டர் மாதிரி இருக்குது. அது ரெண்டுக்கும் நடுவில் செல்ஸை வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போது ஒரு பேக்கில் 2 யூனிட் வந்து உங்களுக்கு இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து தான் 384 அப்படிங்கிற அந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே வாங்க. இங்கே நடுவில் வந்து இதுக்கு பேர் வந்து பஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு ஒயராக இருக்கிறத ஒரு பாராக ஒரு பிளேட்டாக வைக்கிறதுக்கு பேர் தான் பஸ் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பஸ் பார் வந்து இங்கே நடுவில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த பஸ் பாரு ஒரு செல்லையும் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுது. அது ஒரு ஒயர் பாண்டுங்கிற மெத்தடில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கங்கிறத அடுத்ததில் காமிக்கிறேன். அப்போது ஒரு ஹாஃப் வந்து இங்கே இருக்குது, இன்னொரு ஹாஃப் வந்து இங்கே இருக்குது. அப்போ ஒரு செல்லையும் இப்படி பேக் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகுது. அது எங்கே போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறமா அந்த பேக் வந்து இங்கே தான் வருது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெர்மினலை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. அப்போ தான் அந்த வயர் பாண்டோட குவாலிட்டி வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு லேசர் லைட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த லேசர் லைட்டு தான் வந்து இந்த ஒரு டெர்மினலையும் உங்களுக்கு க்ளீன் பண்ண போது.